அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மிக விரைவிலே புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை தீர்மானிக்கிற விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலே ஏராளமான குழப்பங்கள் நிலவி வருகின்றன. ரமலான் பிறந்து விட்டது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்ற விஷயத்திலே ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் தங்கள் மனோ இச்சை பிரகாரம் சில விளக்கங்களை அளித்து இதுதான் சரியான மார்க்கம் என்ற முறையில் மக்களிடத்தில் பலவாறான கருத்துக்களை விதைத்து 3 நாட்கள் 2 நாட்கள் வேறுபாடு வரக்கூடிய வகையில் நோன்பு பெருநாளும் நோன்பும் இந்த சமுதாயத்திலே நோக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாம் ஆய்வு செய்தால் அதற்கு உரிய முக்கியத்துவத்தோடு அந்த பொன்மொழிகளை அணுகினால் பிறை சம்பந்தமான எந்த குழப்பமும் நமக்கு ஏற்படாது. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிறை பார்த்து நோசூமு லிருயத்திஹி, நீங்கள் நோன்பு வைக்கிறதா இருந்தா பிறை பார்த்து நோன்பு வையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூமு லிருயத்திஹி, பிறை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். வ அஃப்திரு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் முக்கியமானது. ஃபைன் கபிய அலைக்கும், உங்களுக்கு அந்த பிறை தென்படாமல் மறைந்து விட்டால், மேகத்தினால வேறு ஏதாவது காரணத்தினால அதனுடைய அளவு சிறிதாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அந்த பிறை தென்படாவிட்டால் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, ஷஅபான் மாதத்தை, அதாவது ரமலானுக்கு முந்தி இருக்கிற இந்த மாதத்தை நீங்கள் 30 நாட்கள் என்று கருதி கொள்ளுங்கள், 30 நாட்கள் என்று பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதில் ஒரு வியாக்கியான விளக்கம் ஒன்றும் தேவையே இல்லை, ரொம்ப தெளிவான வார்த்தைகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க உங்க பகுதியில் நோன்பு வைக்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ரமலானை கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னு சொன்னா பிறையை பாருங்க, பிறையை பார்த்து பிறை தெரிஞ்சா நோன்பு வைங்க, மறுபிறையை தெரிஞ்சா நோன்பு விட்டுருங்க. இந்த பிறையை நீங்கள் பார்த்தால் நோன்பை வையுங்க, அடுத்த பிறையை பார்த்தால் அப்திரு, நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள். இதுக்கப்புறம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை பிறை இருக்கலாம், ஆகாயத்தில் பிறை இருந்திருக்கலாம், நிஜமாக பிறை பிறந்திருக்கலாம், உங்களுக்கு மேகம் போன்ற காரணத்தினால தெரியாம போச்சுன்னு சொன்னா இதை பெருசா அலட்டிக்கிறாதீங்க, ஒவ்வொரு ஊரா போனை போட்டு கேட்காதீங்க. ஏன்னா மேகம் மறைத்தல் என்பது உலகத்துக்கெல்லாம் மறையாது. பெரிய மேகம் மறைத்தல் என்பது எங்க ஏற்படும் என்றால், ஒரு பூமியில ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் மேகம் மறைக்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் மேகம் மறைச்சிருமா? மேகம் மறைக்காது. அப்ப மேகம் மறைக்குமே, ஆனால் மேகம் மறைக்காத இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மேகம் மறைக்குமையானால் ஒரு உயரமான மலையில ஏறி நின்று பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மேகம் மறைக்கும் என்று சொன்னா பெருசு அழட்டிக்கிற வேணாம், நிஜமாகவே பிற இருந்துட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்லை. நீங்க என்ன பண்ணிக்கிறங்க, இன்னைக்கு பிறக்கலைன்னு வச்சுக்கிறங்க. இன்னைக்கு பிறக்கலை, இப்போ 30வது இரவுல தான் நம்ம பிற பார்க்கணும். எந்த இரவு 29 பார்க்க மாட்டோம், 29 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்விடும். 30வது இரவு வந்த பிறகுதான் அது 30வது இரவா அடுத்த மாசத்து முதல் இரவா. விவகாரம் எங்க வரும்? 30வது ராத்திரில தான் வரும். இது ஷாபானுடைய 30வது நாளா, ரமலானுடைய முதல் நாளா? அதே மாதிரி ரமலானுடைய 30வது நாளில் தான் பிரச்சனை வரும். இது ரமலானின் 30வது நாளா, ஷவ்வாலுடைய முதல் நாளா? அப்ப 30வது இரவுல நீங்க பெற பார்க்கக்கூடிய நேரத்தில் மேகம் வந்து விட்டது என்று சொன்னால், மறைச்சிருச்சுன்னு சொன்னா ஷஅபானை தெளிவா பேரை சொல்லியே சொல்றாங்க. ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30,
இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி இது பெற பார்த்து நோன்பு வைங்க, பெற பார்த்து நோன்பு விடுங்கன்னு உடன்பாடாக ஏவல் வினையாக சொல்றாங்க, எதிர்மறையாக சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசூமு, நீங்க நோன்பு வைக்க கூடாது, ஹத்தா தரவுல் ஹிலால், பெறைய பார்க்கிற வரைக்கும் நோன்பு வைக்க கூடாது. இது பெறைய பார்த்து நோன்பு வையுங்கள்ங்கிற ஒரு கட்டளை ஒரு சைஸா சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், லா தசூமு, நீங்கள் நோன்பு வைக்கவே கூடாது, தப்புன்னு அர்த்தம், பாவம்னு அர்த்தம். நோன்பு வையுங்கள்னா அது ஆர்டர்னு அர்த்தம். நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னா அதை செய்வது தவறு, குற்றமாகிவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசூமு, நீங்க நோன்பு வைக்காதீங்க, ஹத்தா தரவுல் ஹிலால், பெறைய பார்க்கிற வரைக்கும் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க. வலா துஃப்திரு, நோன்பை விடாதீங்க, ரமலான் முடிந்து விட்டது என்று நினைத்து நோன்பை விடாதீங்க, ஹத்தா தரவுஹு, அந்த பெறைய பார்க்கிற வரைக்கும் நீங்க நோன்பு விடக்கூடாது. ஃபஇன் கும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஃபக்துரு லஹு, இன்னொரு அறிவிப்புல ஃபக்துரு லஹு சலாசீன், 30 நாட்கள் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். மேகமூட்டம் ஏற்படுமையானால் என்ன செய்யுங்க, அதாவது பெற பார்த்தா நோன்பு வைக்கணும், பெற பார்க்காம வைக்கக்கூடாது. எப்படி போடுறாங்க கட்டளைன்னு பாருங்க, பெற பார்த்து நோன்பு வையுங்கள்னு சொல்றாங்க, பெற பார்க்காம வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு பேணுதலுக்கு நாங்கள் வச்சுட்டோம் யாராவது சொல்லிடுவாங்க, பெற பார்த்து வைக்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முந்தி தானே வைக்கிறோம், இதில் என்ன கட்டளை மீறல் இருக்குன்னு யாராவது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் உடன்பாடாகவும் உத்தரவு போடுகிறார்கள், எதிர்மறையாகவும் உத்தரவு போடுகிறார்கள், ஏவல் வினையாகவும் உத்தரவு போடுகிறார்கள், விளக்கல் வினையாகவும் உத்தரவு போடுறாங்க. எப்படி வைக்கிறாங்க, பெற பார்த்து நோன்பு வைக்கணும், பெற பார்க்காம வைக்கக்கூடாது. அப்ப இதில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பிறையை பார்ப்பதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சம்பந்தப்படுத்துறாங்க, பார்க்கிறதோடு தொடர்புபடுத்துறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்துப்பட சொன்ன ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தீர்களே என்றால் ஒரு 60க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள், வார்த்தைகள் மாறி மாறி பல விதங்களாக வரும், 60க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் இந்த பிறையை இப்படித்தான் முடிவு செய்யணும், இந்த கருத்தை வாசகங்களை மாற்றி போட்டு இந்த கருத்தை தரக்கூடிய ஹதீஸ்களை புகாரியில முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப நம்ம பிறைய தீர்மானிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழி சொல்றாங்க, பார்த்து வையுங்க, பார்த்து விடுங்க. இப்ப நம்ம என்ன குழப்பம் எங்க வருதுன்னு கேட்டா, அந்த காலம் இந்த மாதிரி அறிவுலாம் இல்லை. எதுல குழப்பத்தை கொண்டு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் அறிவுலாம் கிடையாது. அந்த காலத்தில் எது முடியுமோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த காலத்தில் நாங்கள் டெவலப் ஆயிட்டோம், இந்த காலத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிற வேண்டியது இல்லை. இதான் அவங்க எடுத்து வைக்கிற இந்த குழப்பம் எங்கே வருதுன்னு கேட்டால், அந்த காலத்தில் இருந்த அறிவை விட இந்த காலத்தில் உள்ள அறிவு அதிகமாக இருக்குது. அது உண்மைதான், இந்த அறிவியல் சம்பந்தமான அறிவு அதிகமாகத்தான் வளர்ந்துருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த உண்மையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அன்னைக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க இயலலை, அதனால அவங்க அப்படி செஞ்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும், பிறை பிறந்துருச்சா இல்லையான்னு சொல்லி மேகம் மறைச்சாலும் மேகத்துக்குள்ள இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு சொல்ல முடியும். அது உண்மை, சொல்ல முடியும். மேகம் மறைத்தாலும் மேகத்தில் இருக்குதா இல்லையா என்று சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரியாத சைஸில் அது இருந்தாலும் அது பிறந்து விட்டதா இல்லையா என்று கணக்கு போட்டு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சொல்ல முடியுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கட்டளை என்ன, சொல்ல முடியும்னு ஒத்துக்கிறங்க, அங்க இருக்குன்னு ஒத்துக்கிறங்க. நாளை முடிவு செய்வது என்பது எப்படி, அதுதான் பிரச்சனை. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி என்ன, இவர்களுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்றோம்னு சிந்திக்கிறாங்கல்ல அட்வான்ஸா, இவங்களுக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில், சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அது 30வது நோன்பை, ரமலான் மாசத்தினுடைய 30வது நாளில் பிறைய பார்க்குறாங்க, பிறை தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் பிரகாரம் இது ரமலான் தான் என்று நினைத்து பெருநாளைக்கு சொல்றேன், பெருநாளைக்கு முதல் நாள் இருக்குல்ல, அந்த ரமலானுடைய 30வது ராத்திரியில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பிறை பார்க்குறாங்க. ஷவ்வால் பிறை தெரிஞ்சா நம்ம பெருநா கொண்டாடுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. பிறை தெரியல. அப்போ சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, இது ரமலான் தான், மேகமாக இருக்குனால நமக்கு பிறை தெரியல, இருந்தால் இருந்துட்டு போகுது, நமக்கு ரமலான் வச்சுக்கிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும்
ரமலானுடைய 30வது நாளில் நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பகலுடைய கடைசி நேரம், அந்த ஹதீஸில் அப்படி வருது, ஆகிரின் நஹார், பகலுடைய கடைசிங்கிறது எது? அசர் டு மகரிபு. பகலுடைய கடைசின்னு சொல்வதாக இருந்தால் சூரியன் மறைகிறது தான் கடைசி. கடைசினா இந்த அசர்லேருந்து மகரிபு வரைக்கும் உள்ள ஒரு 5 மணி 6 மணி 6:30 மணி, இதான் பகலுடைய கடைசிங்கிறது. பகலுடைய அதாவது நோன்பு துறக்க இன்னும் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்குது, அதான கடைசிங்கிறது. பகலுடைய கடைசி சூரியன் மறைகிறது. சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் பகலுடைய கடைசி தான். அந்த வாட்சி இருந்தால் டைம் போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில், அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க? பகலுடைய கடைசி நேரத்தில் வாகனத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஹதீஸில் வருது, நாங்கள்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பகல் இந்த அந்தாண்டு சூரியன் மறைகிறதுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு வாகனத்தில் இருந்து, வெளியூரில் இருந்து ஒரு கூட்டம் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நாங்கள் என்ன பெற பார்த்துட்டோம், நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்களே, நாங்கள் பெற பார்த்துட்டோம். பெறையை பார்த்துவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நோன்பு வேற வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க நமக்கு சொல்ல முடியலை, ஆனால் வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவர்களும் நோன்பு வைத்து கொண்டு ரசூல்லாட்ட வர்றாங்க, ஊர் மக்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? அன்னஹும் ரஅவுல் ஹிலால், நாங்கள் வந்து பெறையை பார்த்துட்டோம், ராத்திரி பார்த்தோம். ராத்திரி பெற பார்த்துட்டு எப்போ வர்றாங்க? மறுநாள் சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமாக வர்றாங்க, பகல் கடைசியில். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? கொஞ்சம் தொலைவுலேருந்து வந்திருக்காங்கன்னு விளங்குது. கிட்டே இருந்தால் ராத்திரி பார்த்த பிறையை சொல்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து சேருவாங்க. ராத்திரி பார்த்த பிறையை வந்து சொல்கிறாங்க, ராத்திரிக்கே வந்து சொல்லிடலாம். ஒரு 1 மணி நேரம் பயணமாக இருந்தால் அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கே தகவல் வந்து கிடச்சிரும். ஒரு 2 மணி நேரம் பயணமாக இருந்தால் நைட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிடச்சிரும். சரி, ராத்திரியில் எதுக்கு பிரயாணம் பண்ணுவானே, காலையில் பண்ணி சொல்லிடுவோமேன்னு வந்திருந்தா கூட காலையில் 8 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். சுபு தொழுதுட்டு கிளம்பி வந்திருந்தாங்கன்னு வைக்க, கிட்டத்தில் இருந்தால், அவர்கள் வந்தது கிட்ட உள்ள ஊராக இருக்குமே, ஆனால் இது ரசூல்லாட்ட கேட்கணும்னு ஆர்வப்படக்கூடியவங்க முன்னாடியே தான் ஆர்வப்பட்டிருப்பாங்க. அப்போ இவங்க பகலுடைய கடைசியில் வந்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரொம்ப தொலைவில் இருந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கு, அவங்க வந்து சேர்வதற்கு இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறது. அப்போ அந்த கடைசி நேரத்தில் வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பெற பார்த்தீங்களா? சரி, பெற பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க. இதில் என்ன வருது ஹதீஸ்லன்னா, மக்களுக்கு நோன்பு விட கட்டளையிட்டார்கள் வரல, யார் வந்து சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க. அமரகும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அவங்களுடைய ஊருக்கு போகும்படி. பெற பார்த்துட்டீங்கல்ல, ஓடு, ஊருக்கு ஓடு, நோன்பை விட்டுட்டு ஊருக்கு ஓடு, அங்கே போய் உங்களுடைய முசல்லாவில் திடலில் போய் பெருநாத்தை போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்தும் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு போடலை? உள்ளூரில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனாவில், நீங்கள்லாம் நோன்பை விட்டுருங்க, மக்கள் எல்லாம் நோன்பை விட்டுருங்க என்று கட்டளை போடலை. பிறை பார்த்த தகவல் கிடைக்கிது. சயின்ஸ் வேண்டாம், அந்த காலத்தில் இல்லாமல் இருக்கலாம். தொலைபேசி ஃபேக்ஸ் வேண்டாம், இல்லாமல் இருக்கலாம். டிவியிலேருந்து லைவாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். வந்துருச்சுல, அந்த காலத்தில் இருக்கிற வசதியை பயன்படுத்தி ஒரு தகவல் நேராக வந்துருச்சா இல்லையா? ஃபோனில் கேட்குறத விட நேரடியாக வர்றது உறுதியானதா இல்லையா? ஃபோனில் மிமிக்ரி பண்ணி பேசலாமே, லைவில் டிவியில் காட்டினா கூட ஆடியோ ஒன்று வீடியோ ஒன்று மிக்ஸ் பண்ணலாமே. இது நேராக வந்து சொல்கிறது அதை விட கன்ஃபார்மான நியூஸில் நான் தான் பார்த்தேன், நாங்கள் தான் பார்த்தோம் நேருக்கு நேரம் வந்து சொன்னார்களே. ஆனால் இது டிவியில் காட்டுறதை விட, ஃபேக்ஸில் அனுப்புறதை விட, ஃபோனில் சொல்வதை விட, இந்த நவீன தொழில்நுட்பத்தில் தெரிவிக்கிற அனைத்து வழிகளை விடவும் உறுதியான தகவல் இது. நிச்சயமாக இவர்கள் தான் சொல்கிறார்கள் தெரிகிறது, இவர்கள் தான் பார்த்தார்கள் தெரிகிறது. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கேன்னு, வந்துருச்சுல, என்ன இருந்தாலும் எல்லாரும் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்கேன்னு, நீங்கள் இருந்து தொழுதுட்டு போங்கன்ற சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? ஓடு ஓடு, அவங்களுடைய முசல்லா ஓடுங்க, அவங்க ஊரை நோக்கி ஓடுங்க, நோம்பை விட்டு ஊரை நோக்கி ஓடுங்க, அங்கே போய் தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிச்சிடுறாங்க. இப்போ என்ன விளங்குது? அந்த ஏரியா தூரத்திலேருந்து வர்றதையெல்லாம் ஏற்றுக்கிற வேண்டிய ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறல, அதுக்கு எந்த விதமான வெயிட்டும் மரியாதையும் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் வரும், அது எப்படி வரும்னு கேட்டால், ரசூல் சார் நாங்கள் சுபுஹ் நேரத்தை அடைந்தோம். அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு பாருங்க. நாங்கள் நோன்பு வைத்தவர்களாக அஸ்பஹனா ஹிலால ரமலான், நாங்கள் வந்து நோன்பு வைத்தவர்களாக வந்து நெஞ்சோம் வந்து காலை நேரத்தை சுபுகை அடைந்தோம்.
உடனே கிராமப்புறத்தை சேர்ந்த ஆராபுகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். வந்து நாங்கள் ராத்திரி புற பார்த்தோன்னு சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இங்க என்ன கட்டளையிடுறாங்க? அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டு உடனே நோன்பை விட்டுருங்க. தகவல் காலையில் வருது, சுபுகுல தகவல் வருது. ரெண்டாவது யார்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்டா ஆராபுகள் வருது. ஆராபுண்டா என்ன? ஆராபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு பெரிய நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய, அந்த நகரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்களை ஆராபுன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய எக்ஸ்டென்ஷன் ஏரியா. ஏறக்குறைய நம்ம காலத்தில் சொல்றதை எப்படி சொல்லுவோம்? அந்த நகரை விரிவுபடுத்தின ஏரியாமம்ல, அதுக்கு தான் ஆராபுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மதீனான்னு சொன்னால் மதீனாவை சுற்றி ஒரு 10-30 கிராமங்கள் அனைத்துக்கும் வியாபாரத்துக்கு, கொடுக்கறதுக்கு, வாங்குறதுக்கு, ஜும்மாவுக்கு, பெருநாளைக்கு எல்லாத்துக்கும் இங்கே வருவார்கள். இங்கே தான் அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு டவுனை சுற்றியும் சில கிராமங்கள் இருக்கும். எந்த ஒரு டவுனாக இருந்தாலும் பல கிராமம் சுற்றி இருக்கிறனால டவுனாகவே அது ஆகுது. பல கிராமம் அதுவே டவுனாக இருந்தால் இது டவுன் ஆகாது. டவுனுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதை சார்ந்து நிறைய கிராமங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன ஹதீஸில் வாசகம் வருதுன்னு கேட்டால் ஆராபுகள் வந்தார்கள். ஆராபுனால என்ன அர்த்தம்? அதை சுற்றி உள்ள கிட்டத்தில் உள்ளவங்க வந்தாங்க. அது எப்போ வந்துட்டாங்க? காலையில் வந்துட்டாங்க. காலையில் எதுக்கு வந்தாங்கன்னா பெருநாள் தான் வர்றாங்க, பெருநாளாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு. நைட்டு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணலை. நம்ம பார்த்த பிறைய அங்கே ஊரில் டவுன்லையும் பார்த்துருப்பாங்க, கிராமத்தில் பார்த்த பிறைய சிட்டிலையும் பார்த்துருப்பாங்க நினச்சிக்கிட்டு காலையில் வர்றாங்க. வந்தால் இங்கே நோன்பு, அவங்க நோன்பு வைக்காமல் வர்றாங்க. எல்லாம் விடு, பெருநாள் தொழுவு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 2 தகவல் வருது. ஒரு தகவல் வாகனத்தில் வந்து சொல்ல வருகிறார்கள். வாகனத்தில் வந்தும் எப்போ வந்து சேர்றாங்க? பகலுடைய கடைசியில் வர்றாங்க. ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு தகவல் வருது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு தகவல் வந்து அதை சுற்றி உள்ள ஊர்லேருந்து வருது, கிட்ட காலையிலே வருது, அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன பார்வை வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் ஊரில் பெற பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரும் அதுக்கு அருகில் உள்ள கிட்டத்தில் இருக்கிற ஊர்களும் அடங்குமே தவிர எங்கேயோ பார்த்ததை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிற வேண்டியதில் தகவல் கிடைத்தாலும் அந்த நியூஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் அதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டியதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். குரைப்புன்னு ஒரு ஆள், குரைப், இவர் சஹாபி இல்லை, சஹாபிக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த தாபீன்களை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உம்முல் ஃபதுலுங்கிறவங்க வந்து, உம்முல் ஃபதுல்னா இப்னு அப்பாஸுடைய சகோதரி. உம்முல் ஃபதுலுங்கிறவங்க கூப்பிட்டு நீ போய் சிரியாவுக்கு போ, ஷாம் சிரியா இருக்குல்ல, சிரியாவுக்கு போ, அங்கே முஆவியா இருக்கிறாரு, அவர்கிட்ட சில வேலைகள் இருக்குது, நீ போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி குரைப்புங்கிற தன்னுடைய பணியாளரா சொந்தக்காரரா ஒரு ஆளை உம்முல் ஃபதுலுங்கிறவங்க சஹாபி என்ன செய்கிறாங்க? சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பின உடனே அவர் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுவிட்டு அவர் என்ன செய்கிறார்? திரும்பி மதீனாவுக்கு வர்றார். எப்போ வர்றார்? இது ரமலானில் நடக்குது. இது எப்போ நடக்குது? ரமலான் மாதம் நடக்குது. இவர் என்ன செய்கிறார்? ரமலானுடைய கடைசியில் வர்றாருன்னு வருது. ரமலானுடைய கடைசிங்கிறது கடைசி நாளாக இருக்கலாம், அல்லது 25லேருந்து உள்ளதெல்லாம் கடைசி தானே. ரமலானுடைய இறுதி கட்டத்தில் வருகிறார்னு வருது. இறுதி கட்டம் என்பது 25, 26, 27 இருக்கலாம், அல்லது கடைசி 29 நாளாக கூட இருக்கலாம். ஆக கடைசி கட்டத்தில் அவர் வர்றாரு. எங்கே வர்றாரு? மதீனாவுக்கு வர்றாரு. வந்து இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபியை சந்தித்து 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குறைபுட்ட இப்னு அப்பாஸ் விசாரிக்கிறாங்க, என்னப்பா சரி, போன காரியம்லாம் முடிஞ்சா, நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டியா, எல்லாத்தையும் கேட்டுவிட்டு பிற விஷயம் ரமலான் இருக்கிற பிறையை பற்றி கேட்குறாரு. நீங்கள் பிற விஷயம் இருக்க ரமலான் பிறை நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குறைப்பு சொல்கிறாரு, நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஒரு கிழமை தேதி, ஒரு கிழமை சொல்லி வெள்ளிக்கிழமை பார்த்தோங்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ பார்த்தியா? ஏன்னா இங்கே வந்து வெள்ளிக்கிழமை பார்க்கல, இவர் வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னு சொல்கிறாருல, எங்கே சிரியாவில் வெள்ளிக்கிழமை பார்த்துருக்காரு அவர். மதீனாவில் உள்ள மக்கள்லாம் சனிக்கிழமை தான் பார்த்துருக்குறாங்க, வெள்ளிக்கிழமை பார்க்கல. மதீனாவில் வானத்தை பார்க்குறாங்க, பெற தெரியல, சனிக்கிழமை தான் நோன்போடு முடிவு பண்ணி அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? சிரியாவில் பெற பார்த்ததுனால வெள்ளிக்கிழமை நோம்புங்கிற கணக்கில் இவர் வந்திருக்கிறாரு. இவருக்கு 29 இவங்களுக்கு 28 இருக்கும், இவருக்கு 30 இருந்தால் அவங்களுக்கு 29 இருக்கும். இந்த கணக்கில் வந்து உரையாடல் நடக்குது. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, பெற பார்த்தோம், வெள்ளிக்கிழமையே பார்த்துட்டோம். அவர் கேட்குறாரு, நீ பார்த்தியா? ஆமாம் நானே பார்த்தேன்.
நான் மட்டும் பார்க்கல, முஆவியா பார்த்தாரு, ஜனாதிபதி இருக்கார் அவரும் பார்த்தாரு, மக்களும் பார்த்தாங்க, பெரிய கூட்டமே பார்த்தோம். அந்த வெள்ளிக்கிழமை பிறை என்பது இதை ஒரு ஆள் ரெண்டு ஆள் சாட்சியத்தை வச்சு நாங்கள் முடிவு பண்ணல, நான் பார்த்தேன், முஆவியா பார்த்தாரு, ஊரே பார்த்துச்சு அப்படின்னு சொல்றாரு. பார்த்த உடனே முஆவியா நோன்பு வச்சாரு, நானும் நோன்பு வச்சேன், மக்கள் நோன்பு வச்சுட்டோம். பார்த்ததையும் நாங்கள் எல்லாரும் பார்த்தோங்கிறாரு, நோன்பு வச்சது எல்லாரும் வச்சோங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படியா நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம், உங்களும் கேட்டுவிட்டு இவ்வளவையும் கேட்டு நீ பார்த்தியா எல்லாரும் பார்த்தாங்களான்னு ஒருத்தன் கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, நாங்கள் பார்க்கலப்பா, நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம், நாங்கள் வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணோம், எங்களுக்கு தென்படலை, நாங்கள் சனிக்கிழமை தான் அந்த பிறையை பார்த்தோம் அப்படிங்கிறாரு. பார்க்காட்டாலும் அவங்க நோன்பு வச்சிருக்கலாம், 30 முடிஞ்சதுனால பார்த்தோங்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அதுக்கு என்ன அர்த்தம், ஓன் கணக்கு இங்கே ஒன்றான்னு சொல்லாதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், நீ வெள்ளிக்கிழமை பார்த்தங்கிறீல, உனக்கு வேண்டாது 29 இருந்துட்டு போகுது, எங்களுக்கு 28 தான், ஏன்னா நாங்கள் ஒரு நாள் பிந்தி தான் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அவளா தக்தபி பிருயத்தி முஆவியா, முஆவியா பார்த்தார, மக்கள்லாம் பார்த்தாங்களே, அது உங்களுக்கு போதாதோ அவர் கேட்குறாரு. இந்த குறைபுங்கிற ஒரு இப்னு அப்பாஸ் கேட்குறாரு, ஏப்பா நான் நீ பார்க்காட்டி என்ன, முஆவியா பார்த்துருக்காருல, நான் பார்த்துருக்குறேன்ல, ஊர் மக்கள்லாம் பார்த்தோம்ல, சிரியாவில் எல்லாரும் பார்த்தோம்ல, அது ஏன் உனக்கு போதாது அப்படின்னு கேட்குறாரு. யாரு, குறைபு. இப்னு அப்பாஸ் விலைக்கு எதாக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, தலையாட்டிட மாட்டாங்க. சஹாபி சொல்லிட்டாரு, அந்த காலத்தில் கிடையாது, இவங்களுக்கு எது நியாயம் பட்டுச்சோ அதை கேட்கக்கூடிய காலம், கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யறாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லா அது பத்தாது, நீங்க பார்த்தது எங்களுக்கு பத்தாது, நீங்க பார்த்தா உங்களோட வச்சுக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு, அதெல்லாம் பாயிண்ட் இது வரைக்கும் சொன்னோன்னு வைங்க, இது இப்னு அப்பாஸ் கருத்து எங்களுக்கு என்னன்றுவாங்க. அது நாமளும் அப்படித்தான் சொல்றோம், சஹாபாக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாகாது. ஆனால் இது சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தான் ஹதீஸா இது ஆகுது, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்படி, அங்க பார்த்ததை ஏத்துக்கிறாத, ஓன்ட்ட பார்த்தா ஏத்துக்க, இது இவர் சொந்த கருத்தா சொல்லி இருந்தால் நம்ம விட்டுறலாம், இது இப்னு அப்பாஸ் கருத்தியா, எத்தனை சஹாபி சொல்லியிருப்பாங்கன்றலாம். இவர் இவ்வளவுக்கும் பிறகு என்ன பண்றாரு, தான் சொன்னது நான் சொன்னது இல்லைங்கிறாரு. எது இல்லைங்கிறாரு, நீங்க பார்த்தது சிரியாவில் பார்த்தது உங்களுக்கு போதாதாங்கும் போது போதாது, இது நான் சொல்லல, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். முஸ்லீம்ல, சஹீஹ் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்போ நமக்கு என்ன விளங்குது, சிரியாவில் பார்த்தாங்களே கேட்டா இதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இதை மறுக்க முடியாது. என்ன விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது அவர் முதல் நாளே சொல்லி இருந்தாருன்னா ஏற்றிருப்பாங்க, முதல் நாளே தகவல் வரலையில் வச்சுட்டாங்கல்ல சனிக்கிழமை, இனிமே என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால இவங்க அதை சொல்லிவிட்டாங்க. இது இப்னு அப்பாஸ் சொல்லாத விளக்கம், அவர் சொல்லலை, இதை அவர் அப்படி சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கானே, நாங்கள் ஏன் ஏற்றுக்கலன்னு கேட்டால் லேட் தகவல், அதனால ஏற்றுக்கலன்னு அவர் சொன்னார். ஏற்றுக்கலங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டாந்து ஜாயின் பண்ணி அவர் சொல்றாரு. ஹதீஸில் தெளிவாக விஷயம் விளங்கப்படுது, ஹதீஸுக்கு மாத்தமாக வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, சரி ஒன்றும் செய்ய முடியாதா, பெருநாள் அறிவிக்க முடியுமே, நோன்பு வேண்டாம் விட வைக்க முடியாது, தலைநோம்பு வைக்க முடியாதே தவிர, அவர் கேட்ட தகவலை வைத்து பெருநாளை ஒரு நாளைக்கு அட்வான்ஸாக கொண்டு வர முடியும்ல, ஒன்றும் செய்யவே முடியாமல் அங்கே இருந்துச்சு. இவர் தகவலை கேட்டு என்ன செய்ய முடியும், அப்படியா நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டீங்களா, அப்போ இன்னைக்கே பெருநாள் வச்சுக்கிடுவோம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல அவர். அப்போ அந்த பெருநாளை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட இப்னு அப்பாஸ் என்ன செய்யல, அது பெருநாள் என்று டிக்ளேர் பண்ண மறுத்து விட்டார். அப்போ இதில் என்ன விளங்குது, இந்த தகவல் வந்துச்சு, அங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் பிறைக்கு கிடையாது, பிறைக்கு கிடையாது. பிறைக்கு என்னங்க, சூரியனுக்கே கிடையாது, சூரியன் சந்திரன் ரெண்டும் தானே அல்லாஹ் நேரம் காட்டிக்கிறான். அஷ்ஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான், சூரியன் சந்திரன் ரெண்டுமே நாள் காலம் காட்டி, சூரியனும் உங்களுக்கு காலம் காட்டுகிறது, சந்திரனும் காலம் காட்டுகிறது. எப்படி காட்டுது, காலத்தை காட்டுது, அவரவர் தலைக்கு நேரம் வரும்போது தான் காலம் காட்டும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ரமலான நோன்பு வச்சுருக்கிறீங்க, நோன்பு வைக்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு, உங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு, சவுதியில் இருக்கிறாரு, நீங்கள் ஃபோனை போட்டு சூரியன் மறைஞ்சிருச்சு நோன்பு தரங்க அப்படின்னா அவருக்கு என்ன நேரமாக இருக்குது, உங்களுக்கு 6:30 மணிக்கு சூரியன் மறையும் போது அவருக்கு 4 மணியாக இருக்குது. அவர் அப்போ தான் அசர் தொழுது நிற்பார். யார், சவுதியில் இருக்கக்கூடிய உங்கள் அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரனோ மாமனோ மச்சானோ என்ன செய்வார்,
அவர் சவுதியில் அப்போ தான் அசர் தொழுதுட்டு வெளியே நிற்பார். நம்ம இங்கேருந்து ஃபோனை பண்ணுறோம், நோன்பு திறந்தாச்சு, 6:30 மணி சூரியன் மறைஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாரும் இந்தியா பூரா நோன்பு திறந்துட்டோம், சென்னையில் 50 பேர் நோன்பு திறந்தாச்சுங்கிறீங்க. அவர் என்ன செய்வார்? நீ திறந்தா எனக்கு என்னடா, நான் சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மறையணும்ல. அவர் என்ன சொல்வார்? எனக்கு உன்ன மறையலையே, 2.5 மணி நேரத்துக்கு பிந்தியில் மறைய போகுது. அப்போ சிங்கப்பூருக்கு 2.5 மணி நேரத்துக்கு முந்தி மறையும், நம்மளை விட 2.5 மணி நேரத்துக்கு பிந்தி அவனுக்கு மறையும். அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம்? சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியனே நாளை காட்டாது, விளங்கிக்கிறங்க. சூரியனே நேரத்தை காட்டாது. சூரியன் உங்க தலையிலேருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது. இப்போ நம்ம உச்சியில சூரியன் இருக்குங்கிறோம். இப்போ இந்த வினாடியில் சூரியன் எங்க நிற்குது? உச்சியில் இருக்குது. உங்களுக்கு தான் உச்சியில் இருக்குது, எல்லாருக்கும் உச்சியில் இருக்கா? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு இந்த சூரியன் உச்சியில் இருக்கா? இல்லை. உங்களில் இருந்து 90 டிகிரியில் அந்த பக்கம் இருக்கிறவனுக்கு என்ன செய்யும்? 90 டிகிரி கிழக்க இருக்கிறவனுக்கு அப்போ தான் உதிக்கும். உங்கள்கிட்ட இருந்து 90 டிகிரி மேற்க இருக்கிறவனுக்கு மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இதே சூரியனை உதிப்பதாக கொஞ்சம் பேர் பார்ப்பான், இதே சூரியனை மறைவதாக கொஞ்சம் பேர் பார்ப்பான். இதே சூரியனை உலகத்தில் ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடியவன் அந்த ரெண்டுக்கும் அந்தி மாலையாக பார்ப்பான். இதே சூரியனை இன்னொரு சைடில் இருக்கக்கூடியவன் ஒரு நண்பகலுக்கு முந்தின நேரம் காலை நேரமாக பார்ப்பான். அப்போ இதில் என்ன விளங்குது? சூரியன் உச்சியில் இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எனக்கு உச்சியில் இருக்குன்னு அர்த்தம், உலகத்துக்கெல்லாம் உச்சியில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சந்திரன் பிறந்துருச்சுன்னு சொன்னால் பிறந்துருச்சு இருக்குது, ஓன் தலைக்கு நேரம் வரும்போது தான் உனக்கு நேரம் காட்டாது. சூரியன் எப்படி ஓன் தலைக்கு நேரம் இருக்கிறத வச்சு தீர்மானிக்கிறியோ, இது காலை, இது பகல், இது மாலை, இது நோன்பு திறக்கிற நேரம், இது லுகர் நேரம், இது அசர் நேரம்னு சொல்றிய, இது உனக்கு தான். உனக்கு உள்ள திருச்சிக்கே ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு சூரியன் மறைகிறத வச்சுக்கிட்டு திருச்சிக்கார நோன்பு திறக்க முடியுமா? நோன்பு திறக்கிறத நாட்டை விட்டுருங்க. நமக்கு எப்போ சூரியன் மறையுதோ அதுலேருந்து திருச்சிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 நிமிஷமா 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும்ல. நமக்கு மறைஞ்சு 10 நிமிஷத்துக்கு பிறகு அவனுக்கு மறையும். நீங்கள் திறந்தனால திருச்சிக்காரன் திறக்க முடியாது, அவனுக்கு மறையும் போது அவன் திறப்பான். உங்களுக்கு அவனுக்கு 10 நிமிஷம் இடைவெளி இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சவுதிக்காரன் பார்த்துட்டான்னு சொன்னால் அவன் நோன்பு வைப்பான். இந்த சூரியன் எங்கேயும் ஓடி அங்கே நின்று போகிறது இல்லை. சவுதிக்கு காட்சி தந்துட்டு அப்படி எல்லாம் பிரேக்கப் போட்டு நங்கூரம் போட்டு நிப்பாட்டிட்டு போகிறானா? அந்த சூரியனை எப்படி நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க? அந்த சந்திரனை, அவன் பார்த்த சந்திரனை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் 21.5 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்க முடியும். அவன் பார்த்த சந்திரனை நீங்கள் பார்க்குறா இருந்தால் ரவுண்ட் அடித்து திருப்பி வருமே, திருப்பி வரும்போது நீங்கள் பார்க்க முடியும். 21.5 மணி நேரம் அவன் அடுத்த நாளாக தான் இருக்கும், அடுத்த நாள் ஒரு நாள் தாண்டி போயிடும். அப்போ அவன் பார்த்து அவனுக்கு நேரம் வரையில் அவன் வைக்குவான், உனக்கு நேரம் வரையில் நீ வச்சுட்டு போ. அவன் தலைக்கு நேரம் வரும்போது தானப்பா சூரிய நேரம் காட்டு என்பதுதான் விஞ்ஞானத்துக்கு ஒத்தது என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே. உனக்கு எனக்கு ஒரே நேரமா? நீ பார்த்தா நாளைக்கு நான் பார்க்க போகிறேன், போய் வேலையை பார்த்துட்டுட்டாங்கல்ல, ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்கல்ல, இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கிற மாட்டேன்னு மறுக்கிறார்ல. அப்போ இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்காததுனால தான் என்ன பண்ணுறாங்க, பிறையில் இந்த விஞ்ஞானத்தை கொண்டாந்து நுழைக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு எதையும் கணிச்சிருவோம், சூரியனை மட்டும் எப்படி கணிக்கிறீங்க? அடுத்த கேள்வி என்ன, சூரியனை மட்டும் கணிக்கலாமா? இப்போ நம்ம லோகர் தொழுகிறோம், சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு நான் வந்துருச்சு பார்த்துட்டு வந்துருவீங்க எல்லாரும் இல்லை. சூரியன் மறைஞ்சோன்னே வந்து மகரிப் தொழுகிறோம், ஒன்றை வானத்தில் ஏறி பார்த்து மறைந்து விட்டது இல்லை, கணக்கு போட்டு தான் தொழுகிறோம். அப்போ சூரியனுக்கு மட்டும் கணக்கை ஏற்றுக்குருவீங்க, சந்திரனுக்கு மட்டும் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? பெரிய அறிவுபூர்வமாக கேட்குற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு கேள்வியை கேட்பாங்க. இதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட வழிகாட்டுறது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் விஷயத்தை சொல்லும் பொழுது உங்கள் கண்ணால் பார்த்துப்புட்டு சூரியன் மறைஞ்சதை கண்டா மகரிப்பு தொழுவுங்க, மறைகிறத காணலைன்னு சொன்னால் எத்தனை நாள் ஆனாலும் அசர் இருக்குன்னு நினச்சிக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? அசரில் அந்த நேரத்தை சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாபி வந்து வஞ்சமாக இருக்குன்னு முறையிடுறாரு, மழைக்கு துவா செய்கிறாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அடுத்த ஜும்மா வரைக்கும் பெய்யுது, ஒரு வாரம் சூரியனை நாங்கள் பார்க்கலங்கிற அந்த சஹாபி சொல்கிறாரு, ஒரு வாரமாக நாங்கள் சூரியனே பார்க்கல. இப்போ ஒரு வாரமாக தொழுலையா ரசூலுல்லாஹ்? சூரியனை பார்க்கலைங்கிறதுனால இன்னும் நாள் பிறக்கவில்லை, நம்ம அதே நாளில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? சூரியனுக்கு வேற மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்தார்கள், சந்திரனுக்கு வேற மாதிரி நடந்தார்கள். சூரியனுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு மதிப்பு போட்டுக்கிட்டு இதான் லொஹர் இதான் அசர்னு தொழுதுகிட்டு இருந்தார்கள். சூரியன் தென்படாத அந்த 7 நாட்களும் தொழுதார்களா இல்லையா? 5 வேளை தொழுகையும் தொழுதார்கள். சூரியன் மறைவதை கண்ணால் பார்க்காமல் மகரிப் தொழுதார்கள், சூரியன் உதிப்பதை கண்ணால் பார்க்காமல் தொழுகை நிறுத்தினார்கள். எப்படி கணித்தார்கள்?
சூரியனுக்கு கணிச்சாங்க, சந்திரனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லை, மேலே இருந்து மேகம் மறைச்சாலும் பரவாயில்லை, இல்லைன்னு வச்சுக்க. சந்திரனுக்கு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை வேறையாக இருந்தது, சூரியனுக்கு வேற பார்வையாக இருந்தது. இது இன்னும் விரிவாக விளக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால அடுத்தடுத்த வாரங்களில் இது தொடரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.